27. नैते श्रुति पार्थ जानन् योगी मुह्यति कश्चन तस्मात् सर्वेषु कालेषु योगयुक्तो भव अर्जुन. இப்போ வந்து கிருஷ்ணர் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கார், 2 டெஸ்டினேஷன், அப்புறம் அதுக்கு போகிறதுக்கான 2 ரூட்டு, அப்புறம் அதில் ட்ராவல் பண்ணுற 2 டிஃப்ரெண்ட் ட்ராவலர்ஸ். ஒருத்தர் வந்து உபாசகர், ஒருத்தர் வந்து கர்மி. கர்மின்னு என்ன அர்த்தம்? கஞ்ச கர்மி இல்லை, கர்மி அப்படின்னு சொன்னால் கர்மா பண்ணுறவர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கப்புறம் இந்த 2த்துடைய டிஃபரன்ஸு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஏதே ஸ்ருதி ஜானன். ஸ்ருதி அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கதி அப்படின்னு அர்த்தம். மார்க்கம், மார்கவ், 2 டிஃப்ரெண்ட் பாத்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் மார்கவ். இந்த 2 மார்க்கத்தை பற்றியும் தெரிஞ்சுட்டு ஒரு வழி வந்து கிரமமுக்தியை கொடுக்கறது, இன்னொன்று வந்து புனர்ஜென்மத்தை நமக்கு ஏற்படுத்துறது. ஸோ இதை கிளியராக தெரிஞ்சுட்டவா யோகி கஷ்டன ந முஹ்யதி, அவருக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனும் இதில் ஏற்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு வந்து 2 பாத் இருக்குன்னு தெரியறது, 2 டெஸ்டினேஷன் இருக்குன்னு தெரியறது. ஒரு டெஸ்டினேஷன் போனால் நான் திருப்பி வரவேண்டாம், இன்னொரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணால் மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுதுன்னா நான் எந்த ரூட்டை சூஸ் பண்ணுவேன்? திருப்பியும் வர ரூட்டை முட்டாள் தான் சூஸ் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். யார் இன்டெலிஜென்ட்டோ அவன் வந்து திருப்பி வராத அந்த ரூட்டை தான் சூஸ் பண்ணுவான். அப்போ யார் கன்ஃபியூஸ் ஆவா? அன்இன்டெலிஜென்ட் பீப்புள். யாரால் வந்து பிரித்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையோ அவள் வந்து கன்ஃபியூஸ் ஆவா. ஸோ இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை பார்த்து கேட்குறார், நீ எந்த குரூப்பை சூஸ் பண்ண போகிற? நீ இன்டெலிஜென்ட்டா அன்இன்டெலிஜென்ட்டா அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா அர்ஜுனனை கேட்குறாருன்னா யாரை கேட்குறார்? நம்மளை பார்த்து கேட்குறார், நீ இன்டெலிஜென்ட்டாக இருக்க போறியா இல்லை அன்இன்டெலிஜென்ட்டாக இருக்க போறியா? இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறார் அர்ஜுனா, நீ இன்டெலிஜென்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ நீ வந்து ஒரு உபாசகனாக மாறு. இப்போ கர்மயோகம் சொல்லி கொடுத்தாரா, அதுக்கப்புறம் வந்து உபாசனாவையும் கிருஷ்ணர் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, நீ வந்து கர்மா பண்ணி தான் ஆகணும், நோ டவுட். ஆனால் கர்மாவோடு சேர்ந்து நீ உபாசனாவும் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். பஞ்சமகா யஜ்யம்லாம் நாம் கிரகஸ்தனாக இருக்கிற வரைக்கும் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது கூட சேர்ந்து நீ வந்து சகுண ஈஸ்வர உபாசனாவையும் இன்க்ளூட் பண்ணிக்கோ. ஸோ எப்போலேருந்து பண்ணணும்? இப்போலேருந்து. சர்வேஷு காலேஷு, அதாவது சர்வேஷு காலேஷுனா டெய்லி நீ வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். யோகயுக்தா பவ. யோக அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சகுண ஈஸ்வர உபாசனா அப்படின்னு அர்த்தம். இப்போ யோக யுக்தா பவானா நீ வந்து அதை பண்ணுற உபாசகனா நீ வந்து இரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கர்மாவா உபாசனாவா அப்படிங்கிற சாய்ஸ் வரும் பொழுது கிருஷ்ணர் சொல்கிறார் உபாசனாவுக்கு பலன் இன்னும் ஜாஸ்தி, அதனுடைய ரிசல்ட் வந்து இன்னும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறார். இந்த 8th சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஞானம் அப்படிங்கிறது கான்டெஸ்ட்லேயே இல்லை. கர்மாவா உபாசனாவா அதுதான் இங்கே விஷயம். இப்போ சப்போஸ் கர்மாவா உபாசனாவா ஞானமா அப்படிங்கிறது வந்துடுத்துன்னா ஞானம்தான் வந்து பெஸ்ட்டு. அதில் வந்து எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா கர்மா பண்ணி புண்ணியம் அடைஞ்சு ஸ்வர்கலோகத்துக்கு போய் திருப்பி வரணும், உபாசனா பண்ணி புண்ணியம் பண்ணி பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே உட்காந்து இதான் படிக்கணும். இதே ஞானம் அப்படின்னு சொன்னால் இங்கேயே இப்போவே அதை படித்து நம்மளால் வந்து மோட்சத்தை அடைய முடியும். அதனால் இங்கே வந்து எப்படி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, ஞானத்தை விட உபாசனை பெட்டர்னு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது. இந்த இடத்துல ஞானம்ங்கிறது பிக்சர்லேயே வரலை. சத்யோமுக்தி பற்றி
இந்த சாப்டரில் கிருஷ்ணர் நமக்கு சொல்லவே இல்லை. கிரமமுக்தி டாப்பிக்காக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ப்ரீ ரிக்விசிட் வந்து இந்த உபாசனாவாக இருக்குது. அப்போது உபாசனாவை கர்மாவோட கம்பேர் பண்ணும் பொழுது உபாசனா வந்து கிரேட் அப்படின்னு இங்கே சொல்கிறேன். ஸோ ஞானம் இருக்கு இல்லையா, நிர்குண ஈஸ்வர ஞானம் பற்றி 7வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அப்புறம் 9 எல்லாத்துலேயும் நிர்குண ஈஸ்வர ஞானம் தான் பேச போகிறார். இந்த 8th அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிக் சாப்டர். ஸோ கொஞ்சம் வந்து அந்த உபாசகாக்கும் ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக அண்டு நிறைய உபனிஷத்து வந்து உபாசனாவை வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறதுனால கிருஷ்ணர் வந்து இந்த 8th சாப்டரை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துடைய 8th சாப்டரை பேஸ் பண்ணி தான் கிருஷ்ணர் வந்து இங்கே இந்த பகவத்கீதாவில் 8th சாப்டரே இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே இங்கே வந்து நமக்கு சொல்கிறார். ஸோ கர்மா அண்ட் உபாசனாவை கம்பேர் பண்ணுற சாப்டர் தான் 8th சாப்டர். ஸோ இதில் வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு ஏற்பட்டதுன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், யோக யுக்தா பவ, நீ உபாசகராக இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதோட வந்து இந்த 2 விதமான மார்க்கம், 2 விதமான ட்ராவலர் பற்றி இங்கே வந்து சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இப்போ கர்மியாக உபாசகவான உபாசகர் தான் வந்து பெட்டர் அப்படிங்கிறதையும் வந்து இங்கே சொல்லி முடிச்சாச்சு.